கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தி எடுக்க முன்பாக யாவரும் தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து காத்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே, இந்த ஆயத்த நாள் வேளையிலும் தகப்பனே, நாங்கள் சபை விசுவாச மக்களாக ஒன்று கூடி சேர்ந்த தயவுக்காக நன்றி தகப்பனே. இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்த தயவுக்காக நன்றி தகப்பனே. இன்றைய தினத்திலும் தகப்பனே, நான் நல்ல தகப்பனே, நீங்கள் பேசுங்கப்பா. என்னோடய வாயிலிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய தேவன் கொடுத்த வார்த்தைகளாக நான் எண்ணி அதை நல்லபடியாக பேச உமது ஆவியானவர் மூலம் வெளிப்படுத்த வேண்டுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு பார்த்தீங்கன்னா கிருபையின் வகைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படின்னா அது நிறைய இருக்குது பைபிளில். நான் குறிப்பிட்ட ஒரு இடத்துலேருந்து எடுத்திருக்கிறேன், தேவையானதை மட்டும். இன்னும் நிறைய தேவைகள் அநேகம் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம வாசித்த வசனங்கள் 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்ற. நம்ம பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பூரணம் என்று சொன்னால் ரொம்பையும் அது என்ன சொல்கிறது, உண்மையாக தேவனுடைய அருள் கிடைக்கத்தக்கதாக தேவன் அதை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சங்கீதம் 63:3 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஜீவனை பார்க்கிலும் ஒரு கிருபை நல்லது. அந்தளவுக்கு தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபையை கொடுத்து விட்டுருக்குறாங்க. நாம் அதை சிந்திக்கிறோமா என்கிற விஷயத்தை ஒரு கணம் நாம் யோசித்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்த தலைப்பு அந்த ஒரு டாபிக், ஒரு 9 டாபிக் எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நித்திய கிருபை அப்படிங்கிற ஒரு டாபிக். அதில் ஏசாயா 54:8 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. தேவன் நம்ம மேலே கோபம் வச்சாலும் தேவன் அந்த டைம் தான் கோபம் வைப்பாங்க. அதை சிக்ஷிதாக தான் மக்கள் கோபப்பட்டால் தான் திருந்துவாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டிலே பிள்ளைங்க இருக்கிறோம், பிள்ளைங்க என்ன அன்பாக சொன்னோம்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு டைம் கேட்பாங்க, அடுத்த டைம் கேட்க மாட்டாங்க, பதில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் தேவன் கோபத்திலையுமே நம்மளை நித்திய கிருபையுடனே இறங்குவதாக வாக்களிக்கிறார். அப்புறம் அவர் தனது அன்பையும் இரக்கத்தையும் என்றென்றைக்குமே மாறாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். தம்முடைய பிள்ளைங்களுக்கு நிரந்தரமான ஒரு கிருபையை கொடுக்குறாரு என்கிற விஷயத்தை பார்க்குறோம். கிருபை அப்படி என்று சொன்னால் நம்ம ஒரு எங்களை பொறுத்த அளவில் இப்போ என்னையே சொல்லிக்கலாம், அநேக கிருபைகள் தேவை. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. சொல்ல முடியாத காரியங்கள், நிறைய கஷ்டங்களும் இருக்கும். கஷ்டத்தின் மத்தியிலும் தேவன் நம்மளை கிருபை தந்து பிள்ளைங்களையும் சரி குடும்பத்தையும் சரி ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிறாரு அப்படிங்கிறதை ருசித்து நம்ம பார்த்துருக்குறேன். அநேக நேரம் எனக்கு அது நிறைய நேரங்களில் நான் கண்ணீர் விட்டு அழுகிறது உண்டு. அவ்வளவு தேவன் நம்மளை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கிருபையாக வழி நடத்துகிற விஷயமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயமாக நமக்கு தெரிகிறது. தேவன் நம்ம மேலே ரொம்ப மிகுந்த அன்பும் இரக்கமும் அவ்வளோ தூரம் வச்சுருக்குறாங்க. அந்த இரக்கத்தை யாராலையுமே மாற்றவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு தேவனை நிந்தித்து போனாலுமே தேவன் மாறாத தேவனாக நம்ம மேல் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிச்சய கிருபை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. ஏசாயா 55:3 வசனம். அடுத்து அப்போஸ்தலர் 13:34. உறுதியான கிருபைகள், நிரந்தரமான கிருபைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் தம்மை விசுவாசித்து வந்தவர்களை ஒரு நாளும் தேவன் வழிதப்பி போக விட மாட்டார் அப்படிங்கிறத நித்திய வாழ்க்கையும் கிருபையும் தருவதாக தேவன் கொடுக்குறார். தாவீதுக்கு அளித்திய நிச்சய கிருபை உடன்படிக்கைன்னு சொல்லலாம். உடன்படிக்கை ஏற்படுத்தும் என்று வாக்குறுதி கொடுக்குறார் இல்லைங்களா? அதனால் தேவன் நம்மளையும் ஒவ்வொரு நாளும் கிருபை நிமித்தமாக, உடன்படிக்கை நிமித்தமாகவும் வாக்குகள் கொடுத்து தேவன் நம்மளை வழிநடத்தி வருகிறார் என்கிறதையும் ஒரு கணம் நம்ம சிந்தித்து பார்ப்போம்.
அப்புறம் அதே இதில் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போஸ்தலர் 13:34, இயேசுவின் உயிர்த்தெழுதலும் மூலம் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவன் போன்ற ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாங்க. இந்த வசனத்தின் மூலம் நிச்சயமாகவே ஆசீர்வாதங்கள் இயேசுவின் மூலம் கிடைக்கும். நாம் ஒரு நிமிஷம் கல்வாரியின் பாடுகளை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பாவங்கள் செய்ய மாட்டோம். ஒரு நிமிஷம் அவர் குற்றமல்லாத ரத்தத்தை நமக்காக சிந்திறார் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா எந்த விதமான பாவமான காரியங்களும் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாளுக்கு நாள் நமக்கு அது மனசில் உணர்த்தி வருகிறதே ஒரு கணம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பாடுகளை பார்க்கும்போது தேவன் நம்மளை எவ்விதமாக நடத்தி வருகிறார் அப்படிங்கிறதை நம்ம யோசித்துக்கிட்டே அன்றாட வாழ்க்கையில் யோசித்துக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனையிலே நம்ம ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னொன்று 3வது டாபிக் பார்த்திங்கன்னா நீர்மூலமாகாத கிருபை. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். மூணுல 32, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம். நம்ம உயிர் வாழ்வதும் துன்பத்திலிருந்து தப்பி பிழைப்பதும் தேவனுடைய கிருபை. மனிதன் சொந்த பலத்தினால் எதுவுமே அல்ல, தேவனுடைய கிருபையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். நிறைய துன்பங்கள் வரும் அன்றாட நம்ம வாழ்க்கையிலையும் சரி, வீட்டு பிரச்சனையும் சரி, ஒவ்வொரு சூழ்நிலையும் அநேக துன்பங்கள் நம்மளிடையே வருது. இருந்தாலும் தேவன் அந்த துன்பத்திலிருந்து நம்மளை அந்த வசனத்தின் நிமித்தமாக ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார் அப்படிங்கிறதை ஒரு கணம் நம்ம யோசிக்கணும். நாம் அன்றாட அநேக பாவங்கள் செய்வோம், நமக்கு தெரியாமலே அது நடக்கும். இருந்தாலும் தேவன் நம்மேல் இரக்கத்தை காட்டி ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி வருகிறா அப்படிங்கிறதை நம்ம சிந்தித்து செயல்படணும். கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் ரொம்ப அளவிட முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இதில் நான் எடுத்த வசனங்கள் ஃபுல்லாகவே அந்த கிருபை இரக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் வரும். எனக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல்ரெடி நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே சும்மா எடுத்து வச்சேன். சரி, இது கிருபை, நம்ம தேவன் எவ்வளவு நமக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். நம்ம எனக்காட்ட ஒரு பிரசங்கன்னு ஒன்று சொன்னால் இதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இதை எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். அது எனக்கு இப்போ தேவைப்பட்டுச்சு. அவ்வளோ அளவிடாத முடியாத இரக்கத்தையும் கிருபையும் தேவன் அளித்து வருகிறார் அப்படிங்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா விலகாத கிருபை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏசாயா 54 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விலகாது என்று சொன்னாலும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நிலைத்திருக்கும் அன்பு அப்படிங்கிறதை குறிக்கிறது. தாவீது கர்த்தரை முழுவதுமாக நம்பினார் என்றே பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை தாவீதுக்கு இறுதி வரை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். இன்று நாம் நம்பிக்கை எதில் வைக்கிறோம், எது மேலே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாம் யோசிப்போம். தனக்குத்தானே நம்ம உய்த்து ஆராய்ந்து கொள்வோம். எதன் மேலே நம்ம நம்பிக்கை அதிகமாக வைக்கிறோம், தேவனிடத்தில் வைக்கிறோமா, இல்லைனா நம்மளுடைய ஒவ்வொரு நாள் அன்றாட வேலைகள் நிமித்தமாக, இல்லைனா மற்றவங்கள் மேலே நம்ம ஒரு அதை வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். எந்த விஷயம் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் முழங்கால் பட்டு கேட்கும்போது அந்த விஷயத்தை தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் அருளி வருகிறார் அப்படிங்கிறதை என்னுடைய வாழ்க்கையில் நான் ருசித்து பார்த்துருக்கிறேன். அதைத்தான் நான் அந்த இடத்துல பேசுகிறேன். அதனால் எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் அநேக பிரச்சனைகள் வரும். வேலை நிமித்தமாக வரும், குடும்பத்தில் இருக்கிற நிமித்தமாகவும் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் எங்களை கால்கள் இடராதபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார் அப்படிங்கிறே நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளைங்களும் அதே மாதிரி தான் விசுவாசித்து நான் அது பிள்ளைங்களை என்ன காரணத்தை கொண்டு வழி தப்பி இதிலிருந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் யோசிக்கும்போது தேவன் எனக்கு கிருபையாக ஒவ்வொரு நாளும் அதை வழிநடத்தி அப்படிங்கிறது நான் ஒரு சாட்சி மாதிரி இதில் சொல்கிறேன். நம்ம அதை எதில் நம்பிக்கை வைக்கிறோம், நம்ம கால் தடுமாறாத அளவுக்கு நம்ம பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணம் நம்ம இதை யோசிப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா மாறாத கிருபை. ரோமர் 11:29 வசனம். ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அளித்த அழைப்பு மாறாத
தேவனுடைய கிருபை வரமும் நம்ம அழைத்த அழைப்பும் என்னைக்காட்டு மாறி இருக்குதா? தேவனுடைய அழைத்த அழைப்பு ஒரு நாளும் மாறாது. மாறாதபடி நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் போதும் நம்ம மாறாதபடி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையிலே ஜெபம் பண்ணி நம்ம அதை வழி நடத்தினோம்னா, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களோட பேசினோம்னாலும் சரி, அதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இக்கட்டுகளில் இருந்து நம்மளை பாதுகாத்து வருகிறார்கள் அப்படிங்கிற பார்ப்போம். தேவனோட நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வெளியில் வேறு விதமாக யார் என்ன பேசினாலும் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கணம் நாம் சிந்தித்து செயல்பட்டோம்னா, அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்க மாட்டோம். அவங்க ஒரு மாதிரி பேசினாலும் நம்ம அதை விட கடந்து வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அதிசயமான கிருபை. சங்கீதம் 17 7வது வசனம். தேவன் நம்மளுடைய ஒரு கரத்தில் ஏந்தி கொண்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதே நாம் பார்க்கணும். இதை திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை தான் நான் ஒரே வாரி தான் வந்துகிட்டு இருக்கோம். எனக்கு அதிகம் நான் எடுத்ததில்லை, அதனால் இந்த வார்த்தைகள் போதும் அப்படிங்கிறவன் எனக்கு ரொம்ப பிடிச்சமானதுனால நான் எடுத்து வாசித்தேன். அன்பு, உருக்கம், தாழ்ந்த சிந்தனையால் அலங்கரிக்கப்பட்ட அன்பு, கருணை, விசுவாசம். இது முக்கியமானது. நமக்கு இந்த அன்பு இருந்தால் மட்டும்தான் யார்கிட்டையுமே நம்ம சாதாரணமாக பேச முடியும். மனம் உருக்கமாக இருக்கணும். தாழ்ந்த சிந்தனையாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம மற்ற இந்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக பேசுவாங்க. அவங்களுடைய வார்த்தைகளே வித்தியாசமாக இருக்கும். செய்கைகள், செயல்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். நம்ம அப்படிப்பட்ட கடவுளை நாம் தொழுகலை. உண்மையான உள்ள கடவுளை தொழுகிறோம். நமக்கு என்ன வாக்கு தத்தம் தேவன் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம ஒரு கணம் சிந்தித்து செயல்பட்டு அதை பார்த்து தான் நம்ம பேசுகிறோம். கோபங்கள் வரும், இருந்தாலும் அந்த அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு நம்ம அன்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைத்தோம்னா தேவன் நம்மளோடு இருந்து அதிசயமான கிருபைகளை செய்வார் அப்படிங்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, மிகுந்த கிருபை. சங்கீதம் 145 8 17. சங்கீதம் 145 8 17வது வசனம். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் உள்ளவர் அப்படிங்கிறதே பார்க்குறோம். தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவருடைய நீடிய சாந்தமும் பொறுமையுடனே நம்ம பாதுகாத்து விடுகிறார். பூரண கிருபை, சத்தியம் உள்ள தேவன். பூரணமாக பரிபூரண ஒரு முழுமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு எந்தவித இடரலும் இல்லாதபடி முழுமையாக தேவன் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். உண்மையான ஒரு சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, தாங்கும் கிருபை அப்படிங்கிறது சங்கீதம் 94 18வது வசனம். கால்கள் நம்ம எவ்வளோ சறுக்குனாலும் தேவன் நம்ம பிள்ளைங்களை ஒரு நாளும் தடமாற விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருங்கனா நம்ம சிந்திக்கணும். நம்முடைய பிள்ளைங்களை வளர்க்கும் போது சின்னதாக சறுக்குன்னா உடனே ஐயோ பிள்ளை கீழே விழுந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையை போய் தாங்கி பிடிப்போம். தேவன் நம்மளை சிறு பிள்ளையாக தான் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்ம எவ்வளவோ பாவங்கள், குற்றங்கள், குறை இருந்தாலும் தேவன் நம்ம குழந்தைய மாதிரி தான் நம்மளை பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மளை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறார் அப்படிங்கிறத ஒரு நாளும் சிந்திக்கணும். தேவன் பார்த்திங்கன்னா அநேக இடத்துங்களில் எவ்வளவோ நடக்குது. பிள்ளைங்களுக்கு ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரிலாம் ரோட்டில் அவ்வளோ நடக்குது. இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளை தேவன் வழிநடத்து வருகிற விதமே பெரிய ஆசீர்வாதம் அப்படிங்கிறதை பார்க்குறோம். உயிருக்கு எந்த நஷ்டமும் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார் அப்படிங்கிறதே ஒரு கணம் நம்ம யோசிக்கணும். நம்ம எப்போதுமே அதை யோசித்துக்கிட்டு இருந்தோம்னா தேவனுடைய கிருபை நம்ம மேல் இறங்குறதை அனுதினமும் நம்ம யோசிக்கும் போது கண்டிப்பாக தேவன் நம்மளை வழி நடத்துவார் அப்படிங்கிறதை பார்க்குறோம். பெரிய கிருபை. சங்கீதம் 86 5 13 15வது வசனம். 86 5வது வசனம். 13வது வசனம். 15வது வசனம்.
ஒருவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தகுதியே இல்லாமல் இருந்துட்டு தேவன் நமக்கு தகுதிப்படுத்தி வைக்கிறாருன்னா அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தேவன் நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்கலாம். வேதத்தில் பார்த்திங்கன்னா தேவன் நோவாவுக்கு ஜல பிரளயத்துக்கு பிறகு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வானவில் அடையாளமாக தோன்றப்பட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறோம். அதே போல் தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் அதை உணர்த்தும்படியாக தேவன் நம்மளை வழிநடத்தி வருகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். எபேசியர் 2 அதிகாரம் 5, 6, 8 வசனம். எபேசியர் 2 அதிகாரம் 5 வசனம், 6 வசனம், 8 வசனம். இது எதுவுமே நம்மளால் உண்டானது எதுவுமே இல்லை, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகா மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்குறார். நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் காசு பணம் இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அந்த டைமில் வந்துடும் அப்படிங்கிறத தேவன் கொடுத்து வருகிறார் அப்படிங்கிறதை பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வசனத்தின் மூலம். கிருபையினாலே தேவன் விசுவாசத்தின் மூலமும் நம்ம விசுவாசம் இருந்தால் தான் தேவன் நம்ம கிருபையை கொடுக்குறார். நம்ம விசுவாசத்தில் கொஞ்சம் விலகி போனாலும் ஆனாலும் பார்ப்பார். தேவன் பார்த்தாலும் நம்முடைய பிள்ளைங்கள் வழி விலகி போகக்கூடாது அப்படி ஒரு விஷயத்தை தேவன் பார்ப்பார். பார்த்தாலுமே நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதே நாம் சிந்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கிருபையினால் பெற்ற ஆசீர்வாதங்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் யாருக்கு பைபிளில் கிடச்சிதுன்னு ஒரு கொஞ்சமாக தான் எழுதி வச்சுருக்கேன். ஆபிரகாமுக்கு கிடைத்தது பார்க்கலாம். ஈசாக்கு 100 மடங்காக பலன் கிடைத்ததுன்னு பார்க்கலாம். யாக்கோப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டார்னு பார்க்கலாம். யோபுக்கு தேவ தயவு கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிருபையினால் அன்னாளின் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். ஏசேக்கியாவின் ஜெபம் கேட்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நான் பார்க்கலாம். இப்படி நிறைய இன்னும் அநேகம் இருக்குது. அநேக பேர் கிருபையினாலே ஆசீர்வாதங்களை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஒரு சிறிய கதையை சொல்லி நான் அதை முடிக்கிறேன். கிருபையினால் ஆசீர்வாதம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் ஒரு கதையை பார்க்கும்போது ஒரு ஏழை தாய், ஒரு மகன், அது அவங்க அப்பாவை குறிப்பிடப்படலை, 2 பேர் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மகனை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பணம் காசே இல்லை. அந்த அம்மா வேலை செஞ்சு அவங்களுடைய ரத்தத்தை அதை கொடுத்து விற்று அந்த மகனை படிக்க வச்சிட்ருக்குறாங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த பையன் கேட்குறான், எனக்கு நல்ல உடை இல்லை, நல்ல உணவு இல்லை, எனக்கு பொழுதுபோக்குறதுக்கு எந்த பொருள் விளையாட்டு பொருள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, எல்லாம் ஆண்டவர் கர்த்தர் அதுவும் கிருபையால் பார்த்துக்குவாங்கப்பா, நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்றாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறது அவனுக்கு பிடிக்கலை. என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு ரொம்ப யோசித்துட்டு உக்காந்துட்டுருக்கிறான். அப்புறம் நாளுக்கு நாள் அவனுடைய படிப்பு போச்சு. அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை தான் செய்கிறாங்க. வேலையை செஞ்சுட்டு அவங்களுடைய ரத்தத்தை கொடுத்து விற்று பணமாக மாற்றி அந்த பையனை படிக்க வச்சுட்ருக்குறாங்க. அப்படி படிக்க வச்சுட்டு இருக்கும்போது படித்து முடிச்சிட்டாப்புல வெளியில் ட்ரைனிங்காக வேண்டி போக ஒரு சூழ்நிலை ஆகுச்சு. சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய அம்மாவை பக்கத்து வீட்டில் உள்ளவங்ககிட்ட அம்மாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல அந்த பையன். போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாக உடம்புக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா உடலில் இருந்த ரத்தமெல்லாம் அந்த மகனுக்காக படிப்புக்காக செலவு அந்த ரத்தத்தை கொடுத்து காசு வாங்கி அதில் செலவு பண்ணி பையனை படிக்க வச்சதுனால அந்த அம்மா ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறாங்க. அந்த டைமில் மகன் வர்றாப்புல வீட்டுக்கு வரும்போது, அப்போது எதனாலமா இப்படி உடம்பு முடியாமல் உங்களுக்கு ஆகுச்சு அப்படின்னு சொல்லும்போது அம்மா எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்கிறாங்க, அப்பா உனக்கு படிக்க வைக்கும்போது அம்மா இவ்வளோ உன்னை இந்த விஷயத்தில் இதெல்லாம் பண்ணி உன்னை படிக்க வச்சாங்க, அம்மாவுடைய ரத்தத்தையே கொடுத்து விற்று அந்த பணத்தை வாங்கி உன்னை படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது மகனுக்கு ரொம்ப வேதனையாக இருந்த ஒரு விஷயத்தை அதில் பார்க்குறோம். இப்படி செஞ்சீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அம்மாவுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை இப்போ கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. அம்மா நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி கிருபைன்னு சொல்லுவீங்களே அம்மா, நீங்கள் அந்த கிருபையினால தான் என்னை வளர்த்தீங்க. இப்போ நான் அந்த கிருபையினால் உங்களை நான்
என்னை நல்லா படிக்க வச்சுருக்கிறீங்க. இந்த படிப்பின் நிமித்தமாக நல்லா எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. இந்த வேலையின் மூலமாக நான் உங்களை நான் உயிர் போகிற சூழ்நிலையில் இருந்த உயிரை நான் மீட்டு தேவனுடைய கிருபையினால் மீட்டு எனக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதே அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரே அம்மாவை பார்த்து கட்டிப்பிடிச்சி அழுகிறாப்புல. இப்போ அழுதுட்டு, இனிமேல் உங்களை அம்மா நான் கைவிட மாட்டேம்மா, எக்காரணத்தை கொண்டு எதுவும் நான் பேச மாட்டேம்மான்னு சொல்லி அம்மாவும் அவங்களும் பிழைச்சிட்டாங்க. நல்லா உடம்பெல்லாம் சரியாகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுக. என்னால் நான் இப்படி பேசிட்டேனம்மா, நீங்கள் இவ்வளோ பண்ணது எனக்கு எதுவுமே தெரியலையம்மா, பக்கத்தில் சொல்கிறவங்கள பார்த்தா எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு அழுதுட்டு, அம்மா இனிமேல் நான் உங்களை பிடிச்சு பிடியில் விடவே இல்லை அப்படிங்கிற அந்த கதையில் போட்டிருக்கிறாங்க. அவ்வளோ அழுது இனிமேல் நான் உங்களை விட மாட்டேம்மா, என்னோட தான் நீங்கள் இருக்கணும், உங்களை நான் பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பார்த்துக்கிறான். அதே மாதிரி தேவன் நம்மளை எவ்வளவு இப்போ நம்ம வேலை நிமித்தமாக கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பார்த்தாலும் சரி, தேவன் கொடுத்த பலத்தினால தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதை நம்ம யோசிக்கணும். பிள்ளைங்கிட்ட சொல்லும்போது அப்போ அந்த பையன் அதை ஃபஸ்ட்டு கிருபையினால் தான் உன்னை நான் வழி நடத்துகிறேன், ஆண்டவர் கொடுத்த கிருபையினால தான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவன் நம்பலை. ஃபஸ்ட்டு என்னம்மா இதை சொல்கிறீங்க, எனக்கு இதில் எந்த நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் அந்த பையன் பேசுனது. கடைசியில் வரும்போது ஆண்டவர் கொடுத்த பலத்தினால் நம்மளை பாதுகாத்தாங்க. நம்ம இப்போ தேவனுடைய அந்த பலத்தினால அம்மா நம்மளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நம்ம அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அவ்வளோ தூரம் அழுது லாஸ்ட்டில் சொன்னேன், ஆண்டவரே உங்களை பாதுகாத்தாரம்மா, அதே மாதிரி நானும் உங்களை பாதுகாப்புறம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சந்தோஷத்தில் பையனும் அம்மாவும் பூரித்தது அவ்வளோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி நாமளும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறோம். அந்த கிருபைங்கிற மரத்தை நாம் கட்டிட்டு அதை கையில் அது என்ன சொல்கிறது, அந்த பையன் அவங்க அம்மா கட்டி பிடிச்ச மாதிரி நம்ம அந்த மரத்தை கிளைகளை பிடிக்காத, கிளைகள் பார்த்திங்கன்னா ஒடிஞ்சு விழுந்துடும். ஒரு மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அது அவ்வளோ சீக்கிரம் விழுகாது. அந்த அளவுக்கு நம்ம தேவனை பிடிச்ச பிடியிலிருந்து நம்ம வெளியில் போகாமல் இருந்தனுடைய தேவனுடைய கிரிகைகளும் பலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதே ஒரு கணம் நம்ம சிந்தித்து செயல்படுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு முதலாவது நன்றி. சபை போதவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். ஆமென்.